தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் கவிதா, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தற்பொழுது பேசுகிறேன். இந்த வருஷத்தில் நம்ம இன்னும் சில நாட்களில் நம்ம எதிர்கொள்ள போகிறது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் வர இருக்குது. ஸோ தயவு செய்து மக்களே, தயவு செய்து கவனித்து யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு அக்கறையோடு வாக்களிக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாத அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் பெருகி போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மது, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்கள். இது நம்ம தமிழ்நாடா அப்படின்னு நம்ம சொல்ல முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போய்கிட்டு. இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் அவங்க ஆட்சியில் அவங்க கொடுத்த, அதாவது விளம்பரம் செய்து கொள்வதற்கு, தங்களையும் தங்கள் ஆட்சியை பற்றியும் விளம்பரம் செய்து கொள்வதற்கு அவங்க காட்டிய அக்கறையில் கொஞ்சம் எடுத்திருந்தா கூட சட்ட ஒழுங்கை சரியாக வைத்திருந்து நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கலாம். எங்கே பார்த்தாலும் கொலைனா எங்கேயோ கேள்விப்படுவோம். இன்றைக்கி கொலை இல்லாத ஒரு மாவட்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சரியாக கட்டுப்படுத்த ஆட்சியாளர்கள் தவறியிருக்காங்க அப்படின்றத எல்லளவும் சந்தேகம் இல்லை. நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ சமீபத்தில்னு சொல்லணும்னா, ஒரு பனை ஏறக்கூடிய தொழிலாளி, பனை ஏறவர், அவர் ஒரு விவசாயி, மரத்தில் போயிட்டு கல் இறக்குனாருன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து அதில் கல் தான் இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்யாமல் பார்த்த மாட்டிலே அவங்க அதை சொல்லிட முடியாது. அப்படியே இருந்தாலுமே கல் இறக்குனாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகமே இருந்தாலும் அவங்கள முறையாக கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்கலாம். இல்லை அவங்க சொல்கிறாங்க, சரி எங்களுக்கு விசாரணைக்கு ஓகே, விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா கூடுதலாக காவலர்களை வரவழைத்து அவங்க அவரை அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை செஞ்சுருக்கலாம். எடுத்த உடனே சுடுறோம் அப்படின்றதும் 2 காலில் மாற்றி சுடுறோம் அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது பெரிய உலகமாக குற்றமோ இல்லை நம்ம நாட்டுக்கு எதிரான குற்றமோ இல்லைங்க. நம்ம நாட்டில் தமிழ்நாடை தவிர்த்து நீங்கள் இந்த பக்கம் கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, நீங்கள் எங்கே போனாலும் இந்தியா முழுவதுமே கல்லுக்கு அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல் தடை. தமிழ்நாட்டில் ஏன் கல் தடைனா, இந்த ஒவ்வொரு பனைமரமும் ஒரு தொழிற்சாலைக்கு சமம். ஒரு பனைமரத்துலேயும் கலப்படத்தை செஞ்சுருவாங்க. அதை தடுக்க முடியாது அப்படின்னு இந்த திறமை வாய்ந்த ஆட்சியாளர்கள் அதை தடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியும் தெம்பும் துப்பு இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வராதிங்க, தடை செய்யாதீங்க. அதை உங்களை யாரும் உங்களை ஒன்றும் கேட்கலை, தடை செய்யாதீங்க. இதே ஆந்திரா, கேரளாலலாம் பார்த்திங்கன்னா கல் காலகாலமாக இருந்துட்டு இருக்கு. தமிழன் ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சான், தமிழன் தான் ஒன்று ஓலைச்சுவடிகளில் எழுதணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப அந்த பனை மரத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த ஓலையை கொண்டு வந்திருக்கணும், அதை பக்குவப்படுத்தியிருக்கணும். இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதை பாதுகாக்க முடியும். அதில் ஒரு நூலை எழுதி வைக்கலாம், அதில் கருத்துக்களை எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக நம்மளுக்கு தமிழ் மொழியை தந்தாங்க. அப்படிப்பட்ட மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பனைமரத்து பால், அந்த மரத்துக்கு கீழே குடிக்கக்கூடிய, அந்த மரத்தில் சொட்டு சொட்டாக வடியக்கூடிய அந்த பனம்பாலை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் வேறு எந்த ஒரு மதுபானங்களும் எதுவுமே இல்லையே. எவ்வளோ ஒரு மோசமான, உயிரை கெடுக்கூட, பக்கத்தில் படுத்திருக்கிறது பெத்த குழந்தைதான்னு கூட தெரியாமல் கலாச்சாரத்தை மீறக்கூடிய கஞ்சா பொருட்களையும் இந்த போதைப் பொருட்களையும் நடமாட விடக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன தகுதி இருக்குது கல்லை தடை செய்கிறதுக்கு? ஸோ அந்த கல்லை தடை செய்கிறதுக்கு தகுதி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் அனுமதி. இப்போ இங்கே வரவங்கெல்லாம் பாருங்கள், இப்போ ஒரு பெரியவர் சொன்னார், எங்கள் குழந்தைங்களாம் வெளிநாடுகள்லேருந்து வராங்க, அவங்களுக்கு கல் வேணும்னு கேட்குறாங்க, இதுக்காக ஆந்திராவுக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது கல்லா அல்லது இந்த ஆட்சியாளர்கள் அனுமதியோடு விற்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதுவா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சமே. ஆனால் ஆரோக்கியமானது கல் மட்டும்தான். கல் கர்ப்பிணி பெண்கள்லேருந்து, குழந்தை பெற்றவர்கள்லேருந்து, உடலில் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்தால் தேராத உடம்பையும் தேற்றுமே ஒரு மரத்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல் ஒரு ஆரோக்கியமானதாக கல் மட்டும்தான் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த மாதிரி ஒரு போதையில் தடுமாற மோசமான ஒரு மூளையை செயல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான இந்த மது மற்றும் போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த தவறிய உங்களுக்கு கல்லை தடை செய்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த விவசாயி, ஒரு இளம் வயது விவசாயி, அவர் அவங்க இந்த காலத்தில் எல்லாம் கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு போது எவ்வளோ கடுமையான உழைப்பு போட்டு அவங்க மரத்தை ஏறுறாங்க.
அவங்க காலை சுட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐயாக இருக்க அவருக்கு தெரியாதா காலில் சுடணும், யாரை சுடக்கூடாதுன்னு? யாரோட தூண்டுதலை நீங்கள் சுட்டீங்க? அதாவது சுடுறதுக்கு வந்து உங்களுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது? அதாவது யாரோ ஆட்டி படைக்கிறாங்க, இவங்க ஆட்டி வைக்கப்படுறாங்க, அவ்வளோதான். எங்களால் வந்து காவலர்களையோ காவல்துறையோ வந்து நிச்சயமாக குறை சொல்ல முடியாது. ஆட்சியாளர்கள் கையை நீட்டும் பொழுது அவங்க ஆடக்கூடிய கைப்பாவைகளாக மாற்றப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை வந்து எப்படி சொல்கிறது, சட்டத்தை கைப்பற்றி சட்டத்தை பின்பற்றி தான் ஆட்சி ஆளணும். இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கழிசடை போன்றவர்களை வந்து நம்ம வந்து இதோட ஏறக்கட்ட வேண்டும். இவங்களாம் வந்து கழிவுகள். ஒரு நாட்டை வந்து எப்படி ஆளணும், ஒரு நாட்டுக்கு எது அழகு, எது தலைமை பண்பு அப்படின்ற தகுதியே இல்லாதவர்கள். மக்கள் வந்து மது மயக்கத்தில் போதை மயக்கத்தில் இருக்கணும். எப்படி வேணாலும் யார் வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டோம், எதையும் கட்டுப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மேடையில் வந்து ஒரு மேடை நாகரிகத்தோடு பேசக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர்களை கூட ஒழுங்காக வந்து நிர்வகிக்க முடியாத ஒரு ஆட்சியாளர்கள். அதே போல் வந்து முன்னாள் வாழ்ந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றியெல்லாம் தவறாக பேசுகிறாங்க. எவ்வளோ போராட்டங்கள் நடந்து அதை கூட ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு தகுதி இல்லாதவர்களோட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். சரியானவர்களை தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.